சிஎஸ்கே டீமுக்கு மிகப்பெரிய ஒரு குட் நியூஸ். ஃபேன்ஸ் எல்லாம் இந்த விஷயத்த கேட்டீங்கன்னா மிகப்பெரிய சந்தோஷத்துக்குள்ள ஆளாவீங்க. சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் எடுத்த தவறான முடிவுனால அகல பாதாளத்துக்குள்ள பாயிண்ட்ஸ் டேபிள்ல இருக்கிறாங்க சிஎஸ்கே டீம். எதனாலன்ட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக்க தட்டி விட்டுருங்க. சிஎஸ்கே டீம் ஒரு காலத்துல எப்படிப்பட்ட டீமா இருந்துச்சுன்னா 5 தடவை கப்பு அடிச்சிருக்காங்க. மத்த டீமுங்க விளையாடுறதுக்கே பயப்படுவாங்க சிஎஸ்கே கிட்ட. இப்ப இருக்கிற சிஎஸ்கே டீம் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. மத்த டீம் எல்லாம் அடிச்சு நொறுக்குறாங்க சிஎஸ்கே டீம். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சொல்லலாம். யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கறேன்னு சொல்லி ஆக்ஷன்ல யங்ஸ்டர்ஸ் பிளேயருங்களை எல்லாம் எடுத்தாங்க சிஎஸ்கே டீமுக்குள்ள. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் நினைச்ச மாதிரி ரிசல்ட் வரல. யங்ஸ்டர்ஸ் பிளேயருங்க அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸும் பண்ணல. மோசமா தோக்க ஆரம்பிச்சாங்க சிஎஸ்கே டீம். டோட்டலா சிஎஸ்கே டீமே பயங்கரமான கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஆனா இவங்க எடுத்த முடிவுல சாதகமான முடிவுகளும் வந்திருக்கு சிஎஸ்கே டீமுக்கு. டெவல் பிரீவிஸ் கிடைச்சிருக்க மாட்டாரு. சர்ஃபராஸ் கான், ஆயுஷ் மாத்ரே இந்த மாதிரி யங் பிளேயருங்க எல்லாம் சிஎஸ்கேக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. ஆனா ஒரு சில பிளேயருங்க அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பண்ண மிகப்பெரிய ஒரு தப்பு என்னன்னா பிரசாந்த் வீரையும் கார்த்திக் சர்மாவையும் அதிக விலை கொடுத்து எடுத்ததுதான் மிகப்பெரிய தப்பு. இந்த 2 பிளேயரையும் எவ்வளவு காசு கொடுத்து எடுத்திருக்கிறாங்கன்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் 28.40 கோடிக்கு எடுத்திருக்கிறாங்க. இந்த 2 பிளேயருமே டொமஸ்டிக் கிரிக்கெட்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால இவ்வளவு காசு கொடுத்து எடுத்தாங்க. ஆனா அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா சுத்தமா இல்லைன்ட்டு தான் சொல்லணும். பிரசாந்த் வீரும் கார்த்திக் சர்மாவும் இந்த அளவுக்கு ஐபிஎல் ஆக்ஷன்ல எக்ஸ்பென்சிவா போவோன்ட்டு அவங்களே நினைச்சு பார்த்து இருக்க மாட்டாங்க. இந்த அமௌண்ட்னாலேயே இவங்க பிரஷர்னால சரியா விளையாட மாட்டுக்கிறாங்க. சிஎஸ்கே டீமுக்கு மிகப்பெரிய ஒரு குட் நியூஸ் என்னன்னா எம்எஸ் தோனியும் டெவல் பிரீவிஸும் சில மேட்ச்கள் விளையாடாம இருந்தாங்க இன்ஜுரினால. இப்போ அவங்க இன்ஜுரியில இருந்து ரிகவரி ஆகி இருக்கிறாங்க. டெல்லிக்கு எதிரான போட்டியில சிஎஸ்கே அணியில எம்எஸ் தோனியும் டெவல் பிரீவிஸும் விளையாட போறாங்க. கேட்கறதுக்கே மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. இந்த விஷயத்த கேட்டதுக்கே இவங்க 2 பேருமே எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க சிஎஸ்கே அணிக்காகன்ட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.